வணக்கம். இந்த வீடியோவில் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் அதாவது சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். அதுவும் யூனிட் 2ல் ரெண்டாவது ஹாஃப் அதாவது பார்ட் 2க்கான எம்சிக்யூ நம்ம பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே பார்ட் 1ல் நிறையா கொஸ்டின்ஸ் போட்டுக்கிறேன். அதே போல் பார்ட் 2லையும் நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். First question, which is used in the secondary treatment of wastewater? அப்போ இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டரில் என்ன யூஸ் பண்ணுறோம்? கிரிட் சாம்பர், ட்ரிக்லிங் ஃபில்டர், குளோரினேஷன், ஸ்க்ரீனிங். அப்போ இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்லிங் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். இதுதான் அந்த ட்ரிக்லிங் ஃபில்டர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வச்சு பாருங்கள், இட் யூட்டிலைசஸ் பயாலஜிக்கல் ப்ராசஸ் where microorganism attached to a medium like stones or plastic. அப்போ அது என்ன செய்து பாருங்கள், பிரேக் டவுன் ஆர்கானிக் மேட்டர் இன் வேஸ்ட் வாட்டர். ஸோ இப்படி பண்ணுறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிஓடி வந்துட்டு அங்கே வந்துட்டு ரெடியூசஸ், இப்போ அந்த டிமாண்டை வந்துட்டு குறையுது. இப்போ ட்ரிக்லிங் ஃபில்டர் இஸ் பயாலஜிக்கலி அதாவது செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், விச் இஸ் நாட் எ மெத்தட் ஃபார் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் டிஸ்போசல். இது வந்துட்டு நாட்டிய மெத்தடுன்னு கேட்டுக்கிறாங்க. கம்போஸ்டிங், இன்சினரேஷன், பைராலிசிஸ், ஃப்ராக்கிங். இப்போ கம்போஸ்டிங் பண்ணுவாங்க, மக்க வைக்கிறது. இன்சினரேஷன்னா ஹை டெம்பரேச்சரில் எல்லாத்தையும் ஹீட் பண்ணுவாங்க. பைராலிசிஸ் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஹை டெம்பரேச்சரில் அதை ஹீட் பண்ணுறது தான். இப்போ இந்த ஃப்ராக்கிங் அப்படிங்கிற மெத்தட் மட்டும் அங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. So, option D is the correct answer. அடுத்த கொஸ்டின், LD50 refers to. LD50 அப்படின்னா என்ன? refers to minimum lethal dose to 50% of population, maximum permissible dose, non-lethal dose. அப்போ இது வந்துட்டு LD அப்படிங்கிறது lethal dose தான். ஸோ lethal dose to 50% of population அப்படின்னா என்ன? lethal 50 அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். LD50 provides the measure of the toxicity of a substance. டாக்ஸிசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த LD50. அதாவது இந்த LD50யோட வேல்யூ லோவராக இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு கிரேட்டர் இட்ஸ் டாக்ஸிசிட்டி அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ LD50 இஸ் த டோஸ் காசிங் டெத் இன் 50% ஆஃப் டெஸ்ட் ஆர்கானிசம். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்ம் ஆஃப் குரோமியம் இஸ். குரோமியத்தினுடைய மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்ம் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 3, 4, 0 இந்த 6 பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஃபார்ம். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6 பார்த்தீங்கன்னா கார்சினோஜெனிக் அண்ட் வாட்டர் சால்யூபிள். நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் மெஷர்ட் இன் லக்ஸ், பெக்யூரல், டெசிபல், ஹெட்ஸ். எப்போதுமே நாய்ஸ் பொல்யூஷனை நம்ம வந்து டெசிபலில் தான் மெஷர் பண்ணுவோம். Sound intensity is measured in decibels. Deforestation leads to. Deforestation என்ன ஆகும்? Urbanization, desertification, eutrophication, biomagnification. இப்போ காடுகளை அழிச்சா என்ன ஆயிரும்? இந்த டெசர்ட்டாக அது என்ன செஞ்சிடும்? மாறிடும். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ deforestation exposes soil causing desertification. இப்போ டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது என்ன? கிளியரிங் ஆஃப் ஃபாரஸ்ட் கேன் லீட் டு டெசர்டிஃபிகேஷன், த ப்ராசஸ் வேர் ஃபெர்டைல் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு டெசர்ட் லைக் கண்டிஷன். அது ஒரு டெசர்ட்டாக மாறுது. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். காடுகளை அழிச்சா என்னவா மாறிடும்? இந்த பாலைவனமாக மாறிடும். த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் இஸ். முக்கியமான கான்ட்ரிபியூட்டர் யார்? ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் பார்த்திங்கன்னா இந்த NOx, VOCs, இந்த நைட்ரிக் ஆக்சைடு, அதே போல் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். NOx அண்ட் VOCs ஃபார்ம் ஓசோன் இன் சன்லைட். முக்கியமாக ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக்கு காரணம் இந்த ரெண்டும் தான். த டெக்னிக் யூஸிங் பிளான்ஸ் ஃபார் பொல்யூட்டன் ரிமூவல் இஸ். இந்த பிளான்ஸை வச்சு பொல்யூட்டனை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பயோ ரெமிடியேஷன், ஃபைட்டோ ரெமிடியேஷன், பைராலிசிஸ், கேசிஃபிகேஷன்.
ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபைட்டோ ரெமடியேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது பிளான்ஸை வச்சு அந்த பொல்யூட்டண்டை ரிமூவல் பண்ணுறதுக்கு பேர் ஃபைட்டோ ரெமடியேஷன். அடுத்தது பாருங்கள், ரிமோட் சென்சிங் இஸ் யூஸ்டு. இப்போ ரிமோட் சென்சிங் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறாங்க? வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், பயோடைவர்சிட்டி லாஸ், என்விரான்மெண்டல் மானிட்டரிங், நாய்ஸ் கண்ட்ரோல். முக்கியமாக ரிமோட் சென்சிங் இஸ் யூஸ்ட் இன் என்விரான்மெண்டல் மானிட்டரிங். அப்போ இந்த ஃபைட்டோ ரெமடியேஷன் அப்படிங்கிறது பாருங்கள், அப்போ இட் இஸ் எ காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி மெத்தட் ஆஃப் யூஸிங் பிளான்ஸ் டு க்ளீன் அப். பிளான்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? க்ளீன் அப் பண்ணுறோம். சாயில், கண்டாமினேட்டட் சாயில், வாட்டர் அண்ட் ஏர். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுது? இட்ஸ் நேச்சுரல் எபிலிட்டி டு அப்சார்வ், டீக்ரேட் ஆர் ரெண்டர் harmless pollutants like heavy metals and organic compounds. இப்போ இந்த கண்டாமினேஷனில் உள்ள சாயில், வாட்டர், ஏரில் உள்ளது அது என்ன செய்யும்? அப்சார்வ் பண்ணிக்கிடுது. ரிமோட் சென்சிங் ட்ராக்ஸ் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர் குவாலிட்டி சேஞ்சஸ். முக்கியமாக என்விரான்மெண்டல் மானிட்டரிங்கில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் இண்டிவிஜுவல் ஹவுசஸ், ஐசோலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ், கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், வெஹிக்கிள்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா இந்த காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, யாருக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னு வைங்க, அவங்க எல்லா கழிவுகளையும் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை நம்ம அடுத்த எங்கேயாவது திறந்து விடுறதுக்கு முன்னாடி அங்கே நினச்சிவாங்க இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு திறந்து விடுவாங்க. இப்போ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். CETP treat waste water from multiple small industries. Which is a POP? அதாவது persistent organic pollutant எது? CO2, DDT, SO2, NO2. இது நாளில் persistentனா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் அந்த pollutant, அது வந்துட்டு DDT. இப்போ DDT பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா DDT is banned POP due to persistence and toxicity. இப்போ DDT பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், அதுவும் டாக்ஸிசிட்டியும் அப்படியே தான் இருக்கும். சரி, அப்போ பாருங்கள் POP இதே போல் நிறையா DDT போல் நிறையா இருக்குது. அது DDTயில் முக்கியம், DDTங்கிறது முக்கியமானது. அப்போ POP ஆர் a group of hazardous chemicals that resist degradation in the environment. அப்போ அது என்ன செய்யாது? நிலத்தில் அது போனாலுமே அது வந்து டீக்ரேட் ஆகாது, அப்படியே தான் persist for long periods. அப்போ என்ன ஆகும்? அக்குமுலேஷன் இன் லிவிங் ஆர்கானிசம், போசிங் ரிஸ்க் டு ஹியூமன் ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதே போல் எக்கோ சிஸ்டத்தையும் பாதிக்குது இந்த POP. த ஓசோன் ஹோல் இஸ் மோஸ்ட் ப்ராமினன்ட் ஓவர். எங்கே வந்து ஓசோன் ஹோல் வந்து அதிகமாக விழுது? இந்தியா, யூரோப், அண்டார்டிகா, USA. இப்போ அண்டார்டிகா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓசோன் டிப்ளீஷன் இஸ் சிவியர் ஓவர் அண்டார்டிகா. Which is a secondary waste treatment method. அப்போ செகண்டரி வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. பார் ஸ்க்ரீனிங், கிரிட் சேம்பர், ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ், குளோரினேஷன். அப்போ இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் இஸ் த செகண்டரி வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட். இதுதான் அந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இட் இஸ் எ பயாலஜிக்கல் மெத்தட். The activated sludge process is a biological wastewater treatment method that uses microorganisms to remove organic matter from wastewater. அப்போ இது என்ன? அப்போ activated sludge method. அடுத்த கொஸ்டின், which is not a thermal pollution source. இது வந்து thermal pollution கிடையாது. நியூக்ளியர் பிளான்ட்ஸ் அங்கே பொல்யூஷன் இருக்குது, தெர்மல் பவர் பிளான்ட் பொல்யூஷன் இருக்குது, சோலார் ஃபார்ம்ஸ் இங்கே வந்து பொல்யூஷன் இருக்காது, இண்டஸ்ட்ரியல் கூலிங் டிஸ்சார்ஜஸ் இங்கே வந்து பொல்யூஷன் இருக்கும். இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது வந்து தெர்மல் பொல்யூஷன் சோர்ஸில் வராது. அடுத்து கார்பன் கிரெடிட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு. கார்பன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது என்ன? வாட்டர் பியூரிஃபிகேஷனாக கிடையாது, நாய்ஸ் கண்ட்ரோலாக கிடையாது, அடுத்து லேண்ட் ரெக்ளமேஷனாக கிடையாது, அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ரிடக்ஷன். ஏதாவது ப்ராஜெக்ட் மூலமாக க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? கார்பன் கிரெடிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், கார்பன் கிரெடிட்ஸ் அலோ எமிஷன் ட்ரேடிங் ஃபார் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அதாவது
இந்த carbon credits are generated by projects that actively reduce or remove greenhouse emission from the atmosphere such as என்னலாம் renewable energy projects, reforestation initiatives or carbon capture technologies. இது எல்லாமே comes under carbon credits. அப்போ இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டில் யூனிட் 2ல் இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறையா பார்த்துக்கிறோம். இதே போல் யூனிட் 1க்கு வீடியோ போட்டுக்கிறேன், யூனிட் 2க்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம யூனிட் 3ல் வந்துட்டு நிறையா கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் அப்படியே டைரெக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். கவனமாக இதை லேர்ன் பண்ணிக்கிடுங்க. இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.